நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயற்கை வேலவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸு, சர்க்கரை வியாதி முன்கூட்டி வராமல் தடுக்க, வந்தவர்கள் விரைந்து குணமாக்க, உடல் பருமன் உள்ளவர்கள் உடல் எடையை குறைக்க நாம் முதன்மை எடுக்கக்கூடிய இந்த கேப்பக்கூழின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நம்மளுடைய இயற்கை வேலவன் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம படக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் வீடியோக்களை அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்பக்கூழ், ராகிக்கூழ், கேழ்வரகு கூழ், களிக்கூழ் சொல்லி பல பெயரால் அளிக்கப்பட்டு நம்மளோட முன்னோர்கள் முதன்மையாக இந்த உணவை எடுத்துக்கொண்டதுனாலே என்னவோ இந்த சர்க்கரை வியாதி எங்களுக்கு வந்ததில்லைங்க. ஏன் இந்த பேரை கூட அவங்க கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி அப்படியா 100க்கு 50% மனிதர்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி உருவாக்கப்படுது, உடல் எடை அதிகரிக்கப்படுது. இதுக்கு 3 முக்கிய காரணத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் உணவே மருந்துன்னு சொன்னாங்க, இன்றைக்கி உணவே நோயாக மாற்றிட்டுங்க. அன்னைக்கு பசிக்கு சாப்பிட்டாங்க, இன்றைக்கி நம்ம ருசிக்கு சாப்பிட்றோங்க. இந்த வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த சர்க்கரை வியாதி வரதுக்கான முதன்மை காரணமான இந்த பட்டி திட்டப்பட்ட அரிசி சாதத்தை அந்த 3 நேரம் மூக்கமிட்ட சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு நேரம் சிறுதானியங்கள், ஒரு நேரம் ஃப்ரூட்ஸு, ஒரு நேரம் சோத்தில் கையை வைங்க. உங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வந்ததான்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவது காரணம் இந்த மன அழுத்தம். இந்த கவலை என்பது கணையத்தை டேரெக்டாக பாதிச்சிடும். இந்த கணையம் தான் உங்களுடைய உண்ட உணவை ஜெரிமானமாக பண்ணும். இன்றைக்கி எடுக்கிற உணவுகளே தவறான உணவாக எடுக்கிறேங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜெரிமான மண்டலமும் கரெக்டாக வேலை செய்யலை, உடல் கழிவுகளை வெளியேற்றலை அப்படின்னா இது பித்தங்கம்பம் வாதமாக மாறி இந்த எனக்கு ஆங்கிலம் வராது, ஆட்டோ இம்யூனி டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு இந்த சுகர், பிபி, தைராய்டு, மஞ்சக்காமலை, வெண்புலி, சொரியாசிஸு இதுமாரி நாள்பட்ட ஒரு பாதிப்பாக நம்ம உள்ளாயிருவோங்க. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நல்ல சிறந்த உணவு சாப்பிடணும், மகிழ்ச்சியாக வாழணும். இது 2. 3வது காரணம் உடல் கழிவுகளை வெளியேற்ற தெரியும். அன்றைக்கி நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் உடல் கழிவுகளுடைய தேக்கம் நோய்களின் வரவுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறாங்க? உணவு கழிவுகள், அது ஹைப்ரிட்டு, கெமிக்கலு, கலப்படம் அப்படிங்கும்போது அது கழிவுகளாக நமக்கு பிளட்டில் கலக்க ஆரம்பிக்கும். அது நச்சா. அடுத்ததாக மருத்துவ கழிவுகள், பல நோய்களுக்கு மெடிசன் எடுத்து அதோடைய சைடு எஃபெக்ட்னாலையும் இன்றைக்கி நமக்கு ஆட்டோஇம்யூன் டிசார்டர், இந்த வெண்புள்ளி வரதோ அல்லது அதிகமாக மாத்திரை சாப்பிட்டு உடம்பு போகிறதோ, சுகர் வரதோ, தைராய்டு வரதோ, தாறுமாறாக பல நோய் வர வச்சுட்டுருக்குறேங்க. அப்போ இந்த உடல் கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் வெளியேற்ற தெரியாது. அன்றைக்கி நம்ம முன்னோர்கள் மாதம் ஒரு முறை வயிற்று சுத்தம் பண்ணாங்க இல்லையா? இதுமாரி கேப்பக்கூழ் களி சாப்பிட்டு காலையில் நல்லா மழை வெளியேறும். ஆனால் நம்ம முன்னோர்கள் டாக்டர்ஸ் எதெல்லாம் இரவு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த புரோட்டா, நான்வெஜ், பீஸா, பர்கர்னு சொல்லி எளிமையாக ஜீரணமாகாத உணவாக நம்ம சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோங்க. இதை நம்ம உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவில்லை. காலையில் மதியம் சாப்பிடுங்க, கல்லை சாப்பிட்டாலும் கரையிற டைம் அது. ஆனால் இரவுங்கிறது நம்ம தப்ப சேஞ்சஸ் ஆகிடுது. காலையிலேருந்து வேலைப்பாலு, உடம்பு டயர்டாயிரும். இப்போ டயர்டாகும் போது போய் ஹார்டான உணவு கொடுத்தா அதால் எப்படிங்க ஜீரணம் பண்ண முடியும்? உங்களுக்கு ஓவராக ஒர்க் ப்ரெஷர் கொடுத்தா நீங்கள் தாங்குவீங்களா? அதுமாரி தான் உங்கள் உடம்பும். நாம் தப்பை சரியாக செஞ்சு பழகுங்க. இங்கே பிரச்சனையை தப்பை தவறாக செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம நோய்வாய்ப்பட்டுறோங்க என்பதை உணர்ந்து இனியாவது உணவே மருந்துங்கிற வகையில் சிறந்த உணவும் ஹாப்பி லைஃப் ஸ்டைலும் கடைப்பிடிங்க. உங்களுக்கான வியாதி முன்கூட்டி வராமல் தடுத்துக்கலாம். இல்லை, நான் சிறந்த உணவை எடுத்துக்க மாட்டேன், மகிழ்ச்சியாக வாழ மாட்டேன், ஒரு சில உணவுகளை தவிர்க்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிச்சா சர்க்கரையோடைய அளவு அதிகரித்து கைகாலில் புண்ணு ஏற்பட்டு அதை வெட்டி ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதே நீங்கள் ஓவராக ஆல்கஹால் பயன்படுத்துவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்க்கரை, ஸ்வீட்ஸ் சார்ந்த உணவு பண்டங்களை நீங்கள் அதிகமாக உட்கொள்வீங்கன்னு அடம் பிடிச்சா ஒரு கட்டத்தில் உயிரே பறிபோகலாம் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்க நண்பர்களே. அதே போல் முக்கிய குறிப்பு, முழுமையாக இந்த கேப்பக்கூழ் சர்க்கரை வியாதியை குணமாக்கிறாது. இது கண்ட்ரோல் படுத்தும், வராமல் முன்கூட்டி தடுக்கும். இதை முழுமையாக நீங்கள் அழிக்கணும்னா மருத்துவத்துடைய பங்களிப்பு முக்கியமாக வேணும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன்.